இது வரைக்கும் நல்லதாக செய்வாங்கன்னு தான் நாங்கள் நம்பி போட்டோமுங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் சலுகை இல்லைங்க எங்களுக்கு. நிறையா அடிப்படை வசதிகள் எங்களுக்கு செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. ரெண்டாட்சிக்குமே எந்த ஆட்சிக்கு போட்டாலும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை கரெக்டாக நடைமுறைப்படுத்துறதில்ல. ஒரு சில விஷயங்கள் மட்டும் செஞ்சு தராங்க. அவர் இன்னும் 4.5 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் சரி செய்யவில்லைங்க. 100 நாளையில் எல்லா வசதியும் செஞ்சு தரமுன்னாங்க. இன்னொன்று 100 நாளும் வந்துட்டே இருக்குதுங்களா? ஜெயிச்சு இந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல. இப்போ கையல்வெளி வந்திருந்து எது செய்யறதில்லை. எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. கைல்வெளி எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. நாங்கள் யாரையுமே இன்னும் இது நாள் வரைக்கும் பார்த்ததில் இப்போ ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் பார்க்குறது தான். மற்றபடி நாங்கள் இது நாள் வரைக்கும் 5 வருஷத்துக்கு யார் கைல்வெளிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. யார் உதவி செய்கிற கட்சின்னு தெரியாது. யார் செயலெழுந்தா கட்சின்னு கூட எங்களுக்கு தெரியாது. 500+ ஓட்டு டிவிகேக்கு ஷியோராக வரும். இந்த தடவை 150+ ஓட்ஸுமே தாராபுரத்துலேருந்து கண்டிப்பாக டிஎம்கேலேருந்து எஸ்பெஷலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கண்டிப்பாக இந்த தடவை ஷியோராக தளபதியை சிஎம்மாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். தாராபுரத்தில் ஒரு அடிப்படை வசதிகள் கூட அவங்க செய்யலை. நிறையா அடிப்படை வசதிகள் எங்களுக்கு செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. ரெண்டாட்சிக்குமே எந்த ஆட்சிக்கு போட்டாலும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை கரெக்டாக நடைமுறைப்படுத்துறதில்ல. ஒரு சில விஷயங்கள் மட்டும் செஞ்சு தராங்க. அவர் இன்னும் 4.5 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் சரி செய்யவில்லைங்க. ஆனால் கையல்வெளி அம்மா அவங்க அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தரல எங்களுக்கு. அதனால் வேற ஆள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோங்க. தண்ணி வசதி பத்தலை. பட்டா சரி வர நல்லபடியாக வரலைங்க. அதனால் ரோடு வசதியும் இல்லை. தண்ணி வசதியே இல்லை. டேங்க் கட்டி வராங்க. இந்த பட்டாவை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைங்க. அதை பற்றி லோனும் வாங்க முடியல. எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் எந்த வசதியும் செஞ்சு தரலைங்க. 100 நாளையில் எல்லா வசதியும் செஞ்சு தரமுன்னாங்க. இன்னொன்று 100 நாளும் வந்துட்டே இருக்குதுங்களா? பட்டா கொடுத்தாங்க, புரோஜனம் இல்லாத பட்டா கொடுத்தாங்க. அதை வச்சு லோனே வாங்க முடியலைங்க. தண்ணி டேங்கும் இல்லை. லைட்டு பத்தாத லைட்டு. லோட்டும் இங்கே இன்னும் ரோடு போடலாம். இங்கே இடம் கிடக்குது, பொதுவான இடம். அது எதுலேஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம எதுக்கு எட்டியே பார்க்கவே முடியலைங்க. இது வரைக்கும் நாங்கள் போய் பார்க்க முடியல. இது வரைக்கும் நல்லதாக செய்வாங்கன்னு தான் நாங்கள் நம்பி போட்டோமுங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் சலுகை இல்லைங்க எங்களுக்கு. ஒரு வாரம் டேங்கு 3000 லிட்டர் டேங்கு வச்சுக்கிட்டு எங்கள் அளவுக்கு தண்ணி பற்ற மாட்டேங்குதுங்க. பெரிய டேங்க் ஒன்று கட்டி கொடுக்குறோமுன்னாங்க. இன்ன வரைக்கும் கட்டலிங்க. ரோட்டு போட்டு தந்தாங்க. ஒரு வீட்டுக்கு பட்டா வருதுன்னாங்க. ஒரு பேர் மாற்றமோ பட்டா மாற்றமோ அதெல்லாம் எதுவுமே இன்னும் சரி வர செய்யலைங்க. முதலமைச்சர் சார் எல்லாமே பண்ணினாங்க. எங்களுக்கு போதுமான அளவுக்கு பெண்களுக்கு மாதத்து 1000 ரூபா பணம், பெண்களுக்கு ஸ்கூல் பெண்களுக்கு மாத கல்வித்தொகை எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் முன்னே நாங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாதுங்கண்ணா. எங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் கிடையாது. தண்ணி டேங்க் இருக்குங்க இல்லைங்க. எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். டிஎம்கே ஓட்டு போட்டனுங்க. அவங்க எதுவும் செய்யலை. ஏடிஎம்காவுக்கு போட்ட அவங்க எதுவும் பண்ணல. 40 வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டு தெரு இந்த லெட்டின் பாத்ரூம் கட்டி தரதுக்கு முடியுமானுங்க. இருக்கு இல்லையா மோசமான பஞ்சாயத்து கோதப்பள்ளி பஞ்சாயத்து தானுங்க. ஆனால் ஒரு கரண்ட் மேலே கீழே சொல்லுங்க. அது எழுதி கொடுத்து 1 வருஷம் ஆச்சுங்க. இனிமேல் அது மாற்ற மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாம் பக்கா டிஎம்கே காரனுங்க. இப்போ அவங்க ஆகாதுன்ற கனிமணி இந்த கைல்வெளி சிவராஜ்னு வந்தாங்க. அவங்கெல்லாம் எதுவுமே எங்கள் தெரு பக்கமே பார்க்க மாட்டாங்க. அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. எப்பவுமே செய்ய மாட்டாங்க. கைவெளி சிவராஜ் தான் எங்கள் ஊருக்கு தண்ணி வசதியெல்லாம் கொண்டு வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதுவரை தண்ணி வசதியே வரவே இல்லை. அதனால் ஊர் பொதுமக்களே கொஞ்சம் அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா திமுகவில் கைல்வெளி செல்வராஜ் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலைங்க. ஜெயிச்சு இந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல. கொண்டு வர்றது மட்டுமல்ல, ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காகவோ இல்லை எதுக்காகன்னு தெரியல, ஒரு சில ஏரியாவே சுத்தமாக எதுவுமே செய்யாமல் ஒதுக்கிட்டாங்க. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. இப்போ கையல்வெளி வந்திருந்து எது செய்யறதில்லை. ஆனால் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் அந்த இது அப்படியே இருக்குது. எங்களுக்கு எதுவுமே அடிப்படை வசதி எந்த வசதிக்கு கிடையவே இல்லை. எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. கைல்வெளி எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. இந்த போன டைம் கைல்வெளி செல்வராஜ் அவங்க ஜெயிச்சாங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. கையல்வெளின்றவங்க ஒன்றும் எங்களுக்கு செய்யலைங்க. அமைச்சராக இருந்து எங்களுக்கு இப்போ ஜெயிச்சவங்க முக ஸ்டாலின் எல்லா உதவியும் பண்ணுறாருங்க. இந்த கைல்வெளி செல்வராஜ் ஜெயிச்சாங்க. எங்களுக்கு ஒன்றுமே செய்யலைங்க. கையல்வெளி செல்வராஜ் அவங்க ஜெயிச்சாங்க.
நாங்கள் போய் இலவச அடை இதுக்கெல்லாம் போய் கேட்டோம், மனுவெல்லாம் கொடுத்தோம். ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ இந்த கயல்விழி அம்மா வந்து எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலைங்க. ஏன்னா நாங்கள் நிறைய மனு கொடுத்துருக்கோம், இடத்துக்கு கொடுத்துருக்குறோம், அந்த பைப்பு கனெக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நாங்கள் மனு கொடுத்தோங்க. எந்த இதுவுமே மதிக்கலைங்க அவங்க. நாங்கள் வந்து யாரையுமே இன்னும் இது நாள் வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் பார்க்கறது தான். மற்றபடி நாங்கள் இது நாள் வரைக்கும் 5 வருஷத்துக்கு யார் கைல்வெளிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது, யார் உதவி செய்கிற கட்சின்னு தெரியாது, யார் செயலெழுந்தா கட்சின்னு கூட எங்களுக்கு தெரியாது. இது நாள் வரைக்கும் யார் என்னன்னு தெரியாது. இப்போ வந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவி செய்யலை. அமைச்சரெல்லாம் வந்தாங்க, நாங்கள் இலவச வீட்டு மனைக்கு எழுதி கொடுத்தோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நலனுமே செய்யலை. திமுக போன டைம் நாங்கள் திமுக தான் ஓட்டு போட்டோம். போன தடவை நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து பிஜேபிக்கு ஓட் பண்ணியிருந்தேன். 2021 தேர்தலில் வந்து நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேங்க. 2021 டிஎம்கேக்கு தான் நாங்கள் வாக்களிச்சோங்க. 2021 நான் வந்து டிடிவி தினகரன் கட்சிக்கு ஓட்டு போட்டேங்க. போன தடவை நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோங்க. திமுக தான் ஓட்டு போட்டோம். போன ஆட்சியிலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோங்க. நாங்கள் வந்து போன டைமு பிஜேபி கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டோம். ஏடிஎம்கேவில் போன டைம் நான் ஓட்டு போட்டேன். ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து இரட்டைலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். 2021 ரெட்டலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோங்க. 2021 நாங்கள் ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டோம். நாங்கள் எப்பயுமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஸோ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே எதுவுமே மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் பர்டிகுலராக எதுவும் தெரியல. எஸ்பெஷலி இந்த தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவிக்கே ஓட்டு போடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா டிவிக்கே ஒரு நல்ல சேஞ்சஸ் தருது, எல்லா மாற்றத்தையுமே புதுசாக எதிர்பார்க்குறோம். நாங்கள் அந்த புது எதிர்பார்ப்பை தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த தடவை எங்கள் ஓட்டு கண்டிப்பாக டிவிக்கேக்கு தான். 2 பேருக்கு இடையில தான் கண்டிப்பாக போட்டி இருக்க போகுது. ஒன்று டிஎம்கேவா இன்னொன்று டிவிகேவான்னு தான் இருக்க போகுது. எங்கள் ஓட்டு ஃபுல்லாகவே டிவிகே சார்பு தான். 500+ ஓட்டு டிவிகேக்கு ஷியோராக வரும். இந்த தடவை 150+ ஓட்ஸுமே தாராபுரத்துலேருந்து கண்டிப்பாக டிஎம்கேலேருந்து எஸ்பெஷலி டிரான்ஸ்ஃபர் ஆகும். கண்டிப்பாக இந்த தடவை ஷியோராக தளபதியை சிஎம்ஐ எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அதனால நான் பார்த்தீங்கன்னா 2026 வந்து விஜய்க்கு ஆதரிக்கிறேன். 2026 கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்துக்கும் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவார் நம்புகிறேன். புதுசாக வந்து இந்த டைம் விஜய் வராரு, அவருக்கு வந்து நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். மாற்றங்கள் புதுசாக வரும், எங்களுக்கு வந்து எல்லாம் தேவையானதெல்லாம் கரெக்டாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடலான் இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க, 6 பேருமே விஜய்க்கு தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் எல்லாருமே விஜய்க்கு தான் போடலாம் நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே புதுசாக ஏதாவது வேறு ஆட்சி வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த சமயத்தில் இப்போ விஜய் வர்றதுனால நாங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் இந்த டைம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து பிஜேபிக்கு ஓட் பண்ணியிருந்தேன். எல்முருகன் அதில் வந்து 1306 சம்திங்ஸ் ஓட்டில் வந்து அவங்க வந்து நாங்கள் இந்த முறை வந்து விஜய்க்கு வந்து வாக்களித்து அவரை ஒரு மாறுதல் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து வர வைக்கிறோங்க. அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் எங்களுக்கு இந்த மன நிறைவாக இருக்குது. அதனால் வந்து ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லா மக்களும். அதனால் வந்து இந்த முறை வந்து டிவிக்கு தான் எங்களுடைய ஓட்டு அத்தனையுமே. புதுசாக வந்திருக்கிற விஜய் கட்சிக்கு வாக்கு செலுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு 200 குடும்பத்துக்கு மேலே இந்த கட்சிக்கு தான் ஏதோ ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசல் புரசல் எல்லா பக்கமே போய் நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். ஏதோ விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ எங்கள் தெருவில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறோம். இப்போ யார் இளைஞர் யார் வந்தாலும் சரிங்க, நாங்கள் அதிலேயே போடுறோம். டிஎம்கேல போடுறோம், யார் வந்தாலும் போடுவோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு போடணும். நாங்கள் எப்பவுமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோங்க. எங்கள் ஃபேமிலியே திமுக கட்சி தாங்க. இனிமேல் வந்து வர்ற ஆட்சியில் வந்து நாங்கள் இளைஞருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறோங்க. டிவிகேவுக்கு அதனால இப்போ நாங்கள் விஜய் ஓட் போடலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் தெருவில் இந்த டைம் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுறோம். இந்த டைம் நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக இந்த டைம் ஜெயிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏடிஎம்கே வாக்களிக்கலாம். ஏடிஎம்கேவை ஜெயிச்சு எங்களுக்கு ஒரு நன்மை செய்வாங்கன்னு நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். இந்த தடவை நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி இல்லை எடப்பாடி யாரை சொல்கிறாங்களோ வேட்பாளர் நிறுத்துறாங்களோ அவங்கள வந்து தாராபுரம் தொகுதியில் வெற்றி வேட்பாளராக நாங்கள் நிச்சயமாக வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். நாங்கள் இந்த ட்ரிப்பை ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆனால் இந்த தடவை வந்து 2026 நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போகிறோம். ரெட்டலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். நாங்கள் ஒன்று ரெட்டாலைக்கு தான் போட போகிறோம். எதை உதவி செய்யணும். இப்பவும் நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். இந்த டைமும் திமுக தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் எப்பவுமே திமுக தான் போட்டிருக்கோம். திமுக தான் போடுவாங்க. படித்த இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்போ வந்து இளைஞர் அணிக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லது. திமுக கட்சி தான் ஓட்டு போடுவோம், அவங்க தான் ஜெயிக்கிறேன்னு வேண்டிக்கிறோம். இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நாங்கள் எப்பொழுதுமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோங்க.
முக ஸ்டாலின் தான் வரணுங்க. இந்த தேர்தலில் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக யாராவது அறிவிச்சிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அவங்களும் அதே மாதிரி செஞ்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்களையும் மாற்ற வேண்டியதா.